தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறேன். நான் பேசும் பொழுது யாரும் உணர்ச்சி வசப்பட்ட வேணாம். நான் யாரை பற்றி பேச போறேன்னா, மதவாதத்தை பரப்பி மக்கள் மத்தியில ஒரு பிரிவினைகளை தூண்டுகிறதான சங்கி கூட்டங்களை பற்றி தான் நான் பேச போறேன். உண்மையான இந்துக்கள் தமிழர்களா இருக்கிறவர்களுக்கும் இந்த பதிவு இல்லை. மனசாட்சியின்படி கடவுள் மேல நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்களுக்கான பதிவு இது அல்ல. அந்த மதவாதத்தை தூண்டணும், மத பிரச்சனைகளை கிளப்பணும் அப்படிங்கிறதான சங்கிகளுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இப்பொழுதும் கூட நம்மளுடைய சட்டசபையில தலைவராக இருக்கிற சபாநாயகர் JCD பிரபாகரன் அவர்களை வச்சுதான் இந்த விஷயத்த பேச போறேன். அவர் கிறிஸ்தவரா இருக்கிறதுனால அவர் சட்டசபையை தொடங்குறதுக்கு முன்னாடி பைபிள் வசனங்களை சொல்லி அவர் அந்த அவையை தொடங்கினாரு. இதுக்கான பதிவுகள், அதாவது வலைதளத்துல எப்படி பேசும் பொருளா வந்ததுன்னா, நம்மளுடைய இந்த மாநிலம் கிறிஸ்தவ மாநிலமா மாறிக்கிட்டு இருக்கு, கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சியோட செயல்பட்டு இருக்கிறாங்க, இந்துக்களே நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும், நம்ம எல்லாரும் கொஞ்சம் தீவிரமா இருக்கணும், நம்ம இந்த தாவேகாவுக்கு வாக்களிச்சதையே நம்ம ரொம்ப அவமானமா நினைக்கிறோம், அவங்க கிறிஸ்தவர்களை முதன்மைப்படுத்துறாங்க அப்படின்னும், இதுவே நாங்கள் அந்த இடத்துல இருந்து தேவாரமோ திருவாசகத்தையோ பாடியிருந்தால் மற்றவங்க சும்மா இருந்திருப்பாங்களா, எங்களை பாட விட்டுருப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லி சிலர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் எனக்கு கேட்டாங்க, இவர் சபாநாயகரா இல்ல ஃபாதரா அப்படிங்கிறதா கேட்கிறாங்க. அங்கேயும் போய் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல, அதாவது பைபிளை பொறுத்தவரை பைபிள் எங்கேயாவது கெட்ட விஷயங்களை பேசியிருக்கா, கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்கா, இல்ல யாரையாவது ஏற்ற தாழ்வுகளோட பேசி யாரையாவது அவமதிச்சிருக்கா, இந்துக்களுங்கிற பேரை புண்பட்டது மாதிரி அங்க எழுதப்பட்டிருக்கா? எதுவுமே இல்ல. எந்த ஒரு மதத்திலையும் எந்த ஒரு மதத்தையும் இழிவா யாரும் பேசுனதே இல்லை. எல்லாம் நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசியிருக்கு அந்த மதத்தினுடைய புனித நூல்கள் எல்லாமே. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே நல்ல விஷயங்களை பேசக்கூடிய எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் எந்த ஒரு வேதமா இருந்தாலும் நான் எடுத்து சொல்லலாம். இப்ப அவர் கிறிஸ்தவரா இருக்கிறதுனால அவர் கிறிஸ்துவனுடைய காரியங்களை முன் வச்சு பேசுறாரு. ஏன் நீங்க இந்துன்னு சொல்றீங்களே, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு நீங்க எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்கலையா? பெண்கள் எல்லாம் சீரழிக்கிறதான அந்த இந்துத்துவவாதிகளே, நீங்க எதுவுமே அசம்பாவிதம் பண்ணதே இல்லையா? கொடூரமா கிறிஸ்தவர்களை தாக்குனது இல்லையா? தேவையில்லாம கிறிஸ்தவர்கள் மேல வீண் பழிகளை சுமத்துனது இல்லையா? சரி, இன்னொன்னு, அவர் சட்டசபையில ஃபாதர் வேலையை பார்த்தானே கெட்ட விஷயங்களையா சொல்லி கொடுப்பாரு? நல்ல விஷயத்த தானே சொல்லுவாரு. நீங்க திருந்தணும், இன்னும் திருந்தாத நபர்கள் திருந்தணுங்கிற காரியத்தை தானே